அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசருக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர்னால் நீரில் கரையக்கூடிய உரங்கள். அதாவது இப்போ நம்ம ஆல்-19 பயன்படுத்திகிட்டு இருக்கோம், ஆல்-20 பயன்படுத்திகிட்டு இருக்கோம், 0050, 13-045 இது போன்ற உரங்கள் வந்து வாட்டர் சாலிஃபிள் உரங்கள். இதே போன்ற உரங்கள் வந்து இப்போ லிக்விட்லேயும் வந்துகிட்டு இருக்குது. லிக்விடில் ஆல்-19 வருது, லிக்விடில் ஆல்-20 வருது. நம்ம மூட்டையில் வரக்கூடிய ஆல்-19 ஃபெர்டிலைசர்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம 25 கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தணும். அது இப்போ லிக்விடில் வரக்கூடிய இந்த ஆல்-19 ஒரு ஏக்கருக்கு நம்ம 1/2 லிட்டர் வாங்கி பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு உரங்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம பயிர்களுக்கு எந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகமாக இப்போ லிக்விடில் NPK உள்ள ஃபெர்டிலைசர் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் உள்ள உரங்கள் இப்போ லிக்விட் ஃபார்மில் அதிகமாக வந்துருச்சு. இப்போ வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசருக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது திரவ உரங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த திரவ உரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ட்ரிப்பில் விடலாம். இந்த இரண்டு முறைகள்லையுமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதுவே நம்ம வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசரான ஆல்-19, ஆல்-20 இது போன்ற வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, இந்த உரத்தை நம்ம ட்ரிப்பில் விடலாம். அதே நேரத்தில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால கூட நம்ம பண்ணலாம். இந்த இரண்டு உரங்களையுமே நம்ம ட்ரிப்லையும் விடலாம், அதே நேரத்தில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஆனால் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, லிக்விட் ஃபெர்டிலைசரை அதிகமாக ஸ்ப்ரேயிங்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இலைவெளி தெளிப்புக்கு மட்டும்தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாக வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இலைவெளி தெளிப்பில் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது தான் பயிர்கள் அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிற அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மருந்து கண்டுபிடிக்கும் போதும் ஒவ்வொரு புது ஃபார்முலாவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஸ்ப்ரேயிங் பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது பயிர்களில் உள்ள இலைத்துளைகள் வழியே அது ஊடுருவி சென்று பயிர் உடனே எடுத்துக்கும், நமக்கு ரிசல்ட் உடனே கிடச்சிரும். அதாவது பயிர் எடுக்கிற விதம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதே லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம ட்ரிப்லையும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினா பயிர்கள் எடுத்துக்கும், ஆனால் எடுத்துக்கூடிய உரத்தோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். நம்ம ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது பயிர் வந்து வேர் வழியாக இழுத்து தான் இலைகளுக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது டேரெக்டாக போயிட்டு இலைகள்லேயே படுது. அதனால் பயிர்கள் வந்து இலைத்துளை வழியாக டேரெக்டாக எடுத்துக்கும், நமக்கு ரிசல்ட் உடனே கிடச்சிரும். அதனால் NPK லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரேயிங்காக வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் ட்ரெஞ்சிங்கில் விடுறதோட ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு ட்ரெஞ்சிங்கில் விடும்போது ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். அதே இந்த NPK ஃபெர்டிலைசரை நம்ம ஸ்ப்ரேயிங்க்கு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் இருந்தாலே போதும். நம்ம 1 லிட்டர் வாங்கினாலே நம்ம 2 ஏக்கர் வரைக்கும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர், அதாவது நீரில் கரையக்கூடிய உரங்களை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நீரில் கரையக்கூடிய உரங்கள் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது ஆல்-19 இருக்குது, ஆல்-20 இருக்குது, 13-045, 0050 இது போன்ற உரங்கள் இப்போ நிறைய வந்துருச்சு. இந்த உரங்கள்லாம் நம்ம ட்ரிப்லையும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் நம்ம ஸ்ப்ரேயிங்க்கும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் ஒரு டைம் தண்ணி விடும்போது நம்ம கொடுப்போம். ஒரு 25 கிலோ பேக் வந்து ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசரை நம்ம அதிகமாக நம்ம ட்ரிப்பில் விடும்போது பயிர் ரொம்பவே நல்லாவே எடுத்துக்கும். பயிர்கள் வேர்கள் மூலியமாக சத்துக்களை உறிஞ்சி இலைகளுக்கு கொடுக்கும், ரிசல்ட்டு நமக்கு உடனே கிடச்சிரும். இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசரை நம்ம ஸ்ப்ரேயிங்க்கு நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இலைவெளி தெளிப்பாகவும் இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இலைவெளி தெளிப்புக்கு நம்ம 1 கிலோ வாங்கினாலே நம்ம 2 ஏக்கர் வரைக்கும் இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது 25 கிலோ தேவைப்படும் இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர். அதே நம்ம ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ இருந்தாலே போதும். 1/2 கிலோ இருந்தாலே டேங்க் 50 கிராம் போட்டு நம்ம 10 டேங்க் வரைக்கும் இந்த வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இதுலேயும் பயிர் எடுத்துக்கூடிய சத்துக்களோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். நம்ம வேர் மூலியமாக கொடுக்கும்போது பயிர் சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கும். இதுவே நம்ம வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசரை நம்ம இலைவெளி மூலியமாக பயன்படுத்தும் போது பயிர் எடுத்துக்கூடிய அளவு கொஞ்சம் வேறுபடலாம். லிக்விட் ஃபெர்டிலைசருக்கும் வாட்டர் சாலிஃபிள் ஃபெர்டிலைசருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசரை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஸ்ப்ரேயிங் மூலயமா லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம். இதனால் பயிர்கள் வந்து இலைத்துளை வழியாக உடனே சத்துக்களை உறிஞ்சி எடுத்துரும்.
அதனால் நமக்கு ரிசல்ட் உடனே கிடச்சிரும். இதுவே நம்ம வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து வேர்கள் மூலியமாக சத்துக்களை உறிஞ்சி இலைகளுக்கு கொடுக்கும். இதுதான் இந்த 2 உரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 லிட்டர் வாங்கி பயன்படுத்தினாலே போதும். இதுவே நம்ம வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சது 10லேருந்து 15 கிலோ ஆச்சு வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அதுவே நம்ம வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரே நம்ம ஸ்ப்ரேயிங்காக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம 1/2 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்ப்ரேயிங்க்கு பயன்படுத்தலாம். நம்ம நெல், கரும்பு, வாழை இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் நம்ம பெருசாக நம்ம வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் மற்றும் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாக வாங்கி நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம அதிகமாக பல்க் ஃபெர்டிலைசர் தான் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம். அதாவது யூரியா, டிஏபி, ஃபேட்டம்பாட்ஸ் இது போன்ற உரங்களை தான் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த உரங்கள் வந்து வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் மற்றும் லிக்விட் ஃபெர்டிலைசரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மலிவு விலையில் தான் கிடைக்கிது. அதனால தான் நம்ம அந்த உரங்கள் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பல்க் ஃபெர்டிலைசர் உரங்கள்லேயும் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் பயிர் எடுத்துக்கக்கூடிய அளவு கொஞ்சம் வேறுபடலாம். அதேமாரி எடுத்துக்கூடிய கொஞ்சம் டைமும் கொஞ்சம் அதிகமாக ஆகலாம். நம்ம வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தும் போது பயிர் உடனே எடுத்துக்கும். இதுவே நம்ம டிஏபி போன்ற ஃபெர்டிலைசரை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது இதுவே பயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பயிருக்கு பயன்படுத்துறதுக்கு வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரோட விலையும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் லிக்விட் ஃபெர்டிலைசரோட விலையும் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போயாவது மருந்தடிக்கும் போது வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரில் வரக்கூடிய ஆல்-19 இல்லாட்டி 13-045 இல்லாட்டி 0050 இதெல்லாம் 1 கிலோ பேக்கிங்கே கிடைக்கிது. அந்த 1 கிலோ பேக்கிங் நீங்கள் வாங்கினாலே நீங்கள் 2 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மருந்துகளை நீங்கள் மற்ற நோய் மருந்து மற்றும் பேன் மருந்து கூட நீங்கள் கலந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் மற்ற மருந்துகள் கூட இந்த வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரை நீங்கள் ஏக்கருக்கு 1/2 கிலோ கலந்து நீங்கள் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய என்பிகே சத்து பயிர்களுக்கு கிடைக்கும். அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்கும். அதுவும் விலையும் ரொம்ப மலிவான விலையிலே நம்ம கொடுத்துடலாம். 1 கிலோ வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது ஆல்-19 ஒரு அதிகபட்சம் ஒரு 150 ரூபா தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம 1 கிலோ வாங்கினாலே நம்ம 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ பயன்படுத்தினாலே போதுமான அளவு. நம்மளாட்டி லிக்விட் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்த முடியல, இல்லாட்டி வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் 25 கிலோ மூட்டை வாங்கி பயன்படுத்த முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 கிலோ பேக் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தினா கூட பயிர்கள் சத்துக்களை எடுத்துக்கும். ஏன்னா நம்ம லிக்விட் பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து ஒரு 95% சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும். இதுவே வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் நம்ம கீழே பயன்படுத்தும் போது ஒரு 80-85% சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும். அதே வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 60-70% கூட கண்டிப்பாக எடுத்துக்கும். அதனால் பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய அளவு தான் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் பயிர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கும். நீங்கள் உங்கள் பயிர்களுக்கு குறைந்த விலையில் சத்துக்களை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசரை 1 கிலோ வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கீழே நம்ம பல்க் ஃபெர்டிலைசரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்ப்ரேயிங் மூலிமா கொடுக்கும்போது இலைத்துளைகள் வழியாக பயிர்கள் உடனே சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும். நமக்கு கீழேருந்து சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்கள் பார்க்கும்போதே நல்லா ஆரோக்கியமாகவும் காய்கள் நல்லா சைனிங்காகவும் கிடைக்கும். இந்த வீடியோவில் வாட்டர் சால்ஃபில் ஃபெர்டிலைசருக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு விரிவாக அழைக்கிறப்ப நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.